அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி அப்படின்னு சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசின்னு சொல்லும்பொழுது, குடும்பத்தில சந்தோஷம், மகிழ்ச்சி சில விஷயங்கள் எல்லாம் ஏன்னா ரிஷப ராசி பொறுத்தளவுக்கு நெறையா படாத பாடு லைஃப்ல அவங்க வாங்காத அடியே கிடையாது. இந்த ஒரு கான்செப்ட்ட ரிஷபராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சேமிப்பு போக நம்ம செலவு பண்ணணும். அப்பதான் நமக்கு லைஃப் நல்லா இருக்கும். அடுத்து ஆனா இவங்க சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்மகிட்ட தான் இடம் இருக்கே, நம்மகிட்ட தான் மத்த விஷயம் இருக்கே, ஏதாவது ஒண்ணு சேல் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணிறலாம். நகை இருக்கே, ஏதாவது ஒண்ணு வச்சு சமாளிச்சுக்கலாம். அந்த சம்பாரிக்கணுங்கிற எண்ணம் சில நேரத்துல சில பேர் கடுமையா உழைக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா "திருக கட்டி பெருக வாழணும்னு" அந்த வார்த்தை எதுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா, நீ சின்னது உட்கார்ந்து பொறுமையா எந்திரு. உன் லைஃப் அப்படியே நீ உன்னால கன்டின்யூ பண்ண முடியும். நீ எந்திருக்கும் நீ இது பண்ணும்போது தடாபுடா நீ பண்ணினன்னா ரிஷபராசி கஷ்டம். அதுலயும் ரிஷபராசிக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, மேரிட் லைஃப் சரியா இருக்காது. மேரிட் லைஃப்லலாம் அதுவும் மோஸ்ட்லி கேர்ள்க்குலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா இவங்களுடைய சூழ்நிலைகள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அச்சப்படுவாங்க. நமக்கு இது சரியா வருமா? இது சரியா வருமா? அதாவது ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் வந்து கற்பனை அளவுல பெரிய ஆளா இருப்பாங்க. செயல் அளவுல பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தூங்கி வந்து கனவு கண்ட மாரி இருக்கும். இத செய்யணும், அத பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இத நெறைய வாங்கணும். திட்டங்கள் போடுவாங்க. ஐயோ! அது அவங்கள மாரி திட்டம் போட முடியாது. அந்த மாரி போடுவோம். அந்த மாரி திட்டம் போடுவோம். அந்த ஆனா மாரிலாம் அந்த இருக்கும். திட்டங்கள்லாம் நிறைவேறிடுமா இந்த சில தமிழ் விஷயங்கள் தான் புத்தாண்டு? நிறைவேறும். எல்லாமே இல்ல. அதனால தான் நீங்க இந்த பிரபவ வருஷம் கூட செலவு பண்றது. அதுக்காக தான் நம்ம வந்து ஜாதகத்த வருஷத்துக்கு 2 தடவ பார்க்கணும். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. ஐயா, இந்த தமிழ் புத்தாண்டுல ரிஷபராசி எப்படி இருக்கு? நல்ல விஷயம். ம். ராசியில 2வது ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிர பகவான். அவர் நல்லா இருந்தா தான் குடும்ப வாழ்க்கை, வீடு, வாகனம், யோகம், வசதி இருக்கக்கூடியது எல்லாமே. ஸோ அந்த ரிஷப ராசியில பிறந்தவர்களுக்கு யோகங்கள் இந்த பிரபவ வருஷம் தமிழ் புத்தாண்டு 2026, 27 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி அப்படின்னு சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசின்னு சொல்லும்பொழுது, குடும்பத்தில சந்தோஷம், மகிழ்ச்சி சில விஷயங்கள் எல்லாம் ஏன்னா ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நிறையா படாத பாடு லைஃப்ல அவங்க வாங்காத அடியே கிடையாது. அது இவ்வளவு நாளா. ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷன் இவங்கெல்லாம் லைஃப் அப்படி திரும்பி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு பயம் வந்து ஐயோ நம்ம இவ்வளோ பிரச்சனைகள்லாம் கடந்து வந்திருக்கோம், நமக்கு என்ன சொல்ல போறாங்க, நமக்கு எப்படி இருக்க போறதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 11 ஆதாயம் 14 விரயம் 3 வந்து கையை விட்டு போறது. 3 இப்போ ப்ராஃபிட் லாஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நீ சம்பாதிக்கிறது உனக்கு வந்து சேமிப்பு போக நீ செலவு பண்ணணுமே தவிர, செலவு பண்ணிட்டு மிச்சத்தை நீ சேர்த்து வைக்கக்கூடாது. இந்த ஒரு கான்செப்டை ரிஷபராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சேமிப்பு போக நம்ம செலவு பண்ணணும். அப்பதான் நமக்கு லைஃப் நல்லா இருக்கும். அடுத்து ஆனா இவங்க சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்மகிட்ட தான் இடம் இருக்கே, நம்மகிட்ட தான் மத்த விஷயம் இருக்கே, ஏதாவது ஒண்ணு சேல் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணிறலாம். நகை இருக்கே, ஏதாவது ஒண்ணு வச்சு சமாளிச்சுக்கலாம். அந்த சம்பாரிக்கணுங்கிற எண்ணம் சில நேரத்துல சில பேர் கடுமையா உழைக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கக்கூடிய சில விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதை விற்று நம்ம எதாவது பண்ணிக்கலாம், அதை விற்று இந்த மாதிரியே ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வரும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய உறவுகள் உருவாகும். இப்போ இந்த வருஷத்தில் அது அவங்களுடைய ராசிக்கே உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான முன்னேற்றம், வேலை, பதவி சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் குறை இல்லாமல் கொஞ்சம் அப்படியே போவாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ நியூ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குட் ப்ராஃபிட்ஸ் இருக்கும், நல்ல ப்ராஃபிட்ஸ் இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். நீங்கள் வந்து 3வது மனுஷங்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. கொடுத்த பணம் வந்தாலே போதும். நீங்கள் புதுசாக போய் எதுலையும் அகலக்கால் வச்சு போய் கஷ்டப்படாது. திடீர்னு எந்த ஒரு கண்டிப்பா ஏதாவது நீ ஒரு விஷயத்துல அதாவது சிறுக கட்டி பெருக வாழணும்னு சொல்லுவாங்க. நீ எடுக்கும் போதே நீ பெருசா நீ போயிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு கடன் கஷ்டம். அது சிறுக கட்டி பெருக வாழணும்னு அந்த வார்த்தை எதுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா, நீ சின்னது உட்கார்ந்து பொறுமையா ஏந்திரு. உன் லைஃப் அப்படியே நீ உன்னால கண்டினியூ பண்ண முடியும். நீ எந்திருக்கும் நீ இது பண்ணும்போது தடாபுடா நீ பண்ணினன்னா ரிஷபராசி கஷ்டம். அதுலயும் ரிஷபராசிக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, மேரிட் லைஃப் சரியா இருக்காது. மேரிட் லைஃப்லலாம் அதுவும் மோஸ்ட்லி கேர்ள்க்குலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு கல்யாணம், 2 கல்யாணம், இவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல கூட நிறைய இஷ்யூஸ்லாம் வரும். ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா, தே ஹேவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். வெளிநாட்டில் இருந்தால் கூட பேர் தான் வெளிநாட்டில் இருக்கோமே தவிர அதுக்கான ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்காது. நான் என்னதான் பணம் சம்பாதிக்கிறேன் சார், கடனே தான் எனக்கு போதே தவிர நான் ஒரு வீடு கட்ட முடியல, கட்டி எனக்கு பாதியில் நிற்குது.
இப்பவும் அந்த ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி எல்லாம் இன்னைக்கும் வாழ்க்கை கேள்விக்குறியா தான் இருக்கே தவிர நான் ஹாப்பி மேரிட் லைஃப்ல இருக்கேன்லாம் சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு அது பிரபா வருஷம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுவும் கோர்ட்டு கேஸ்லாம் சில விஷயங்கள் ஃபேவரபுளாக முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சேமிப்பெல்லாம் ஓரளவுக்கு அதிகரிக்கும். ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் growth அண்ட் சேவிங்ஸ் கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தோட நீங்க இதை பண்ணணும். லைஃப்னு வரும்போது அதுல நீங்க உங்களுடைய விஷயங்கள் இருக்கு, நீங்க கரெக்டா மூவ் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போய் என்னென்ன எப்படி எப்படி. இவங்களுக்கு வந்து முக்கியமா குடும்பத்துல 3வது நபர்களால் சண்டை வரும். தேவையில்லாத 3வது நபர்களால் வருவோம். அது எதுக்கு நமக்கு அவர் நம்ம இவங்களுக்குள்ள நம்ம பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். ஆனா இவங்களுக்குலாம் வந்து இந்த ராசியில இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸுக்குலாம் நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கும். அவங்களுக்குலாம் இப்போ ரிஷபராசி இப்போ எலெக்ஷன்லாம் வருது. இப்போ அவங்களுக்கு ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு நல்ல ரெகக்னைசேஷன் இருக்கு, நல்லா வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த growth இருக்கு, அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கூட சரி எடுத்துக்கோங்களேன், நல்ல சக்ஸஸ் சான்சஸ் இந்த ரோகிணி நட்சத்திர ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கும். நல்ல சக்ஸஸ், நல்ல ரோல், நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் பயன்படுத்திக்கணும். ஆனால் இவங்களுடைய சூழ்நிலைகள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அச்சப்படுவாங்க. நமக்கு இது சரியா வருமா, இது சரியா வருமா. அதாவது ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் வந்து கற்பனை அளவில் பெரிய ஆளாக இருப்பாங்க. செயல் அளவில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தூங்கி வந்து கனவு கண்ட மாதிரி இருக்கும். இதை செய்யணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை வாங்கணும். அது அவங்கள மாதிரி திட்டம் போட முடியாது. அந்த மாதிரி போடுவோம், அந்த மாதிரி திட்டம் போடுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். சில விஷயங்கள் தான் நிறைவேறும், எல்லாமே இல்லை. அதனால தான் நீங்கள் இந்த பிரபவா வருஷம் கூட செலவு பண்ணுறது. அதுக்காக தான் நம்ம வந்து ஜாதகத்தை வருஷத்துக்கு 2 தடவை பார்க்கணும். உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒரு தடவை ஜாதகம் பார்க்கணும், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த வருஷத்தில் இந்த 2 தடவை நீ பார்த்துன்னு, ஏன்னா காலச்சக்கரம்னு பேர், அப்படியே சுற்றி வரும். மேலே இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே வரும். அப்போ நீ கரெக்டாக உன்னுடைய விஷயத்தில் நீ கரெக்டாக இருந்தேன்னா கரெக்டாக இருக்கும். டிவோர்ஸ் கேஸ் கூட இந்த வருஷத்துல ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு, சமாதானமா போயிட்டா பிரச்சனை இல்லை. நீ சண்டன் போயிட்டா உனக்கு அந்த கேஸ் முடியாது. நீ சமாதானமா போனா ஏதோ ஓரளவுக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா கஷ்டம். அதுலயும் நீங்க அதுவும் ஜாப் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இன்னும் சில பேருக்கு ஜாப் லாஸ் ஆகிறதுக்கு இருக்கு. ஆனா மேஜர் ரிஸ்க்குன்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் என்ன ஒரு அவப்பெயர் வந்து வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு இந்த வருஷத்துல வரும். ஸோ அதில் அவங்க கண்டிப்பா கவனமா இருக்கணும், இருந்தே ஆகணும். இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து நிறைய இது. 2வது அவங்க அதிகமா வழிபாடு செய்ய வேண்டியது மகாலட்சுமி. மகாலட்சுமி வழிபாடு எவ்வளவு அவங்க பண்றாங்களோ அவங்களுக்கு அவ்வளவுக்குள்ள சிறப்பா இருக்கும். மகாலட்சுமி கோவில்னே இருக்கு. மகாலட்சுமி தரிசனம் பண்றது, மகாலட்சுமியை வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடு பண்றது, விளக்கேத்துறது, இது எல்லாமே அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கொடுக்கக்கூடியதா இருக்கும். புதிய முயற்சியில நீ ஈடுபடுறதா இருந்தா கூட நீங்க ரிஷபராசி உங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து, நீங்க பிறக்கும்போது இருக்கக்கூடிய காலகட்டத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சில விஷயம் பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும். மாணவ மாணவிகள் இந்த பிரபா வருஷம் நல்ல மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு நல்ல அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு அடுத்தடுத்த சில விஷயங்களும், சில பேர் அப்ராட் படிப்புக்கெல்லாம் போறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இன்னும் நிறைய சக்சஸ்ஃபுல் கிடைக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 80% நல்லா இருக்கு. 80% நல்லா இருக்கு. ஸோ ஓகே தான். ஆனால் இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தனியாக மூளை வேணுங்க. ஏன்னா ரிஷபராசி ஒருத்தர் இருக்காங்கன்னா இவங்களை அண்டர்ஸ்டாண்ட், அப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸில் 4 பேர் இருக்காங்கன்னா ரிஷபராசி மட்டும் தனியாக தெரிவாங்க நமக்கு. கண்டிப்பாக நம்ம பார்த்து, ஏன்னா இவங்க ஆனால் இவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, கெடுதலான விஷயமும் இருக்கு. இவங்களை ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு. ஏன்னா இவங்க அந்த மாதிரியான ஆள். இவங்க ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க சாதிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க. எப்படி சாதிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க. நான் இதை பண்ணணும்னு கண்டிப்பா இது பண்ணுவாங்க. அதே போல அவங்க பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ரிஷபராசியில் அம்மா பொண்ணு இப்போ வீட்டில் ரிஷபராசி பொண்ணு வீட்டில் இருக்காங்க, அம்மா சொல்கிறாங்க அம்மா இந்த வேலையை செய், இந்த வேலையை செய்யுன்னு சொன்னால் அம்மா சொல்லுவாங்க, இங்கே இருக்கிறத தூக்கி அங்கே வைக்கிறதுக்கு கூட அந்த 10 தடவை சொல்லி 11வது தடவை அந்த அம்மா தான் எடுத்து வைப்பாங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு இங்கே வேற யாருக்கிட்டையாவது சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். அவங்களுக்கு என்ன சார் பரிகாரம் இருக்கு? அவங்களுக்கு ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரபவ வருஷத்துல அவங்க வழிபாடு செய்ய வேண்டியது மகாலட்சுமி கோவில் இருந்துன்னா ஒரு 6 வாரம் மகாலட்சுமிக்கு கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். வீட்டிலேயே மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். அதே போல அவங்க ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு முறை நான் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கு ஒரு விசிட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரபவ வருஷம் அவங்களுக்கு நல்ல சிறப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அந்த கோவிலுக்கு எப்பயாவது இந்த பிரபவ தமிழ் புது வருஷம் பிறந்தது எப்பயாவது ஒரு தடவை அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா சிறப்பா இருக்கும்.
நன்றி சார், ரொம்ப நன்றி, நல்லா அழகா நன்றி, சொன்னீங்க. நன்றி, நன்றி. அதுவும் ரொம்ப அழகா பாசிட்டிவா சொன்னீங்க. ஆமா. அவ்வளவு நல்லா இருக்கு சில இந்த விஷயங்கள் ரிஷபராசி. வந்து பாசிட்டிவா வந்துரும் சில பேருக்கு. சில பேருக்கு கலந்து தான் வரும். ஒண்ணும் சொல்ல முடியாது. இல்ல உண்மையிலேயே ரிஷபராசி நல்லா இருக்கு நல்லா நீங்க இருக்கு, நல்லா சொன்னதுல. இருக்கு. ரிஷபராசி ஏன்னா அவங்க மகாலட்சுமி அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ அடிபட்டுருக்காங்க. அந்த அடிபட்டாங்க. அனுபவம் இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஆமா. கண்ணு முன்னாடி வந்து போகும்ல அடிக்கடி. அப்போ ஆஹா நம்ம இதுக்கு மேல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துரும் அவங்களுக்கு. தவறாம மகாலட்சுமிய போய் வழிபாடு வழிபாடு பண்ணுங்க. பண்ண சொல்லுங்க. அவ்ளோ நல்லதான் நல்லது, ரிஷபராசிக்கு. நல்லது, ரொம்ப நல்லது. நன்றி சார். நன்றிம்மா, நன்றி.